தமிழ்நாடு அரசு எதிராக திராவிட விடுதலை கழகத்தில் முற்போக்கு அமைப்புகளே சாதி ஒழிப்பு போராட்டம் சாதிய தீண்டாமையை கண்டுகொள்ளாத கோவை மாவட்ட ஆட்சியரை கண்டித்து போராட்டம் தமிழ்நாடு அரசு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் ஜாதியவாதிகளும் ஜாதி சங்கத்தாரும் சமுதாயத்தை பின்னோக்கி இழுத்து செல்வதற்கான பல நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜாதி ஒழிப்புக்காக உரிமை மறுத்துக்கப்பட்ட உரிமையை பெறுவதற்கும் முன்னேறுவதற்கும் ஜாதி சங்கங்கள் இருந்தது மாறி இப்போது கள்ளச்சாராய காரணம், கந்துவட்டி காரணம், கல்லூரி தந்தையாகி கல்வி தந்தையாகி ஜாதி சங்கம் தொடங்குகிற நிலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஜாதியத்தை கூர்மைப்படுத்தி மீண்டும் ஜாதியத்தை வளர்க்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பனியம் செய்த அதே கொடுமைகளை இந்த ஜாதி சங்கம் என்ற பெயரால் இருப்பவர்கள் மீண்டும் ஜாதியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒவ்வொன்றாக சொல்லலாம். கலை என்ற பெயரால் இளைஞர்களை பெண்களை திரட்டுவது, ஜாதியின் பெயரால் சத்தியம் வாங்குவது என்ற கேவலமான நடவடிக்கை இங்குதான் பார்க்கிறோம். ஜாதி கயிறு என்ற ஒன்றை உருவாக்கி அது தடை வேண்டாம் என்று சொன்னாலும் ஆசிரியர் கட்டி கொண்டிருக்கிறார், உயர்நீதிமன்ற நீதிபதி கட்டி கொண்டிருக்கிறார். இதைத்தான் பார்க்கிறோம். மதசார்பற்ற நாடு என்கிற போது இவர் பூசாரியா என்று சந்தேகப்படும் வரைக்கு நீதிபதிகள் அமர்ந்து கொண்டு தீர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஜாதியை இன்னும் கூர்மையாக்குவதற்கு ஜாதியின் பெயரால் மேட்ரிமோனிகள் என்று நடத்துகிறார்கள். இந்த ஜாதி பெண்ணை தேர்ந்தெடுப்பது போது தமிழ் மேட்ரிமோனி சரி, அது எதுக்கு ஒவ்வொரு ஜாதியின் பெயராக வெக்கமில்லாமல் தொலைக்காட்சிகள் காசுக்காக எதையும் செய்வோம் என்று பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில்தான் முதல்ல சமமாக உட்கார்ந்துவதற்கு சிற்றரசு கொல்லப்பட்டார். இப்போது தீண்டாமை என்பது பேருந்துக்குள் உள்ளே இருந்தது, பேருந்துக்கு வெளியே ஊருக்குள் போகாத தீண்டாமை இப்போது வந்திருக்கிறது. நாங்கள் பல பட்டியலை எடுத்து இரட்டைக்கோளை முறைகளை எல்லாம் அறிக்கையாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்கிறோம். யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்படி அரசு அதிகாரிகள் தங்களுடைய வேலைகள் என்று சிலவற்றை பார்க்காதே தவிர சமூகத்தின் பணியை செய்ய மறுக்கிறார்கள். குறிப்பாக நான் ஒன்றை சொல்ல வேண்டும். ஆறுமுகம் சேர்வை என்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அப்போது தமிழ்நாட்டின் சென்னை நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய ஜட்ஜி உச்சநீதிமன்றத்திலிருந்து அவரும் இன்னொருவரும் சேர்ந்து தீர்ப்பு சொன்னார்கள். தமிழ்நாட்டில் இரட்டைக்கோளை எங்கெங்கும் பரவி கிடக்கின்றன, அதை தடுப்பது அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அது தங்கள் கவனத்திற்கு வந்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்புடைய அதிகாரிகளை உடனடியாக இடைநீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளை உச்சநீதிமன்றம் கொடுத்து எல்லா தலைமைச் செயலாளர்களுக்கும் காவல்துறை தலைவருக்கும் எல்லோருக்கும் அனுப்பி வைக்க சொல்லி அந்த உத்தரவு சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் மனு கொடுத்தோம். அது தெரிகிறது, இந்த இடத்தெல்லாம் இரட்டைக்கோளை இருக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் நடவடிக்கை எடுக்காத அவர்கள் மீது என்ன நடவடிக்கை என்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.